இப்ப எப்படி டாக்டர் இருக்கு? ஜில்லுன்னு இருக்கு. டாக்டர் நான் பேஷண்ட்ட கேட்டேன். அவர் கோமால தான் இருக்காரு. ஆமா, இவரை கொண்டாந்து அட்மிட் பண்ணாங்களே, அவங்களாம் எங்க? இவர் அட்மிட் பண்ணவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி, நான் சொன்ன இன்ஜெக்ஷன்லாம் 1 ஹவருக்கு ஒரு தடவை போடு. நினைவு திரும்பினாருன்னா என்னை கூப்பிடு. ஐயோ டாக்டர், இப்ப அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கு? எந்த பேஷண்ட்? அதான் அந்த மண்டையில அடிபட்டு கொண்டாந்து சேர்த்தமே. ஓ அவரா? இப்பதான் செக் பண்ணிட்டு வரேன். அவருக்கு மண்டையில அடிபட்டிருக்கனால சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருச்சு. அதனால ஒண்ணு பேச்ச ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. ஐயோ, கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. என்னது வேலைக்காரர்களா? ஸ்டூபிட். ஏய், குரு பகவானுடைய ஸ்ட்ரைட் பார்வை என் மேல விழுந்திருக்கா. கூடிய சீக்கிரம் ஹீரோவா போறேன். நீ ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வை. இனிமே சப்பரோடு கூப்பிட்ட சப்புன்னு அடிச்சிருவேன். ஹேய், சக்சஸ்! வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். அதுக்குள்ள வெளியே வந்து தெளிவா போன் பேசுறாரு. அவன் இல்லைங்க. அவர் இல்லையா? அவன மாதிரியே தான், ஆனா இவன் வேற. எஸ், வேறயா? என்ன டாக்டர் அப்படி பாக்குறீங்க? அங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? நீங்க 2 பேரும் ஒரே தாய் வயித்துல ஒன்னா பிறந்த ரெட்டை குழந்தைங்க. ஒரே தாய் வயித்துல ஒன்னா பிறந்தாதான் ரெட்டை குழந்தைங்க. வேற வேற தாய் வயித்துல பிறந்தா அது வேற வேற. ஐ நோ. நீங்க 2 பேரும் ட்வின்ஸ் தானே? என்னடா அவன் போக்கிலே விட்டு. ஆமா, ஓம் பேர் ராமமூர்த்தி, இவன் பேர் விஸ்வநாதன். கரெக்டா? பேர்லாம் வைக்கிறான். ரெட்ட குழந்தைன்னே சொல்லிட்டான். அப்புறம் பேர் வைக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்ன? ஆமாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட். இன்னுமா? நீங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைகளா இருந்தா ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தா இன்னொருத்தருக்கும் காய்ச்சல் வரும். ஒருத்தருக்கு சளி பிடிச்சா இன்னொருத்தருக்கும் சளி பிடிக்கும். ஒருத்தர் கோமால இருக்காரு, நீங்க ஸ்டெடியா இருக்கீங்களே, எப்படி? அவருக்கு மண்டையில் அடிபட்டிருக்கேன்னு அடிப்படலையே. அதான் ஏன்? இல்ல, நான் வீட்லயே இருந்துட்டேன், அவர் வெளியே போயிருக்காரு. There you are. நீங்க வெளிய போயிருந்தா உங்களுக்கு மண்டையில அடிபட்டு இருக்கும். ஏன்னா நீங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஐயோ, இவன் எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆனானா இல்ல எம்ஜிஆர் படம் பார்த்து டாக்டர் ஆனானா தெரியலையே. டாக்டர், இப்போ ராமமூர்த்திக்கு எப்படி இருக்கு? சோ சாரி. நீங்க தான் ராமமூர்த்தி, இவர் விஸ்வநாதன். கரெக்ட். ரெட்ட குழந்தைங்கனாலே இந்த குழப்பம் வரும். பட் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்களே. சோ ஐ அம் எ டாக்டர். கண்டிஷன் சீரியஸா தான் இருக்குது. சிவியர் கோமா. எப்ப நினைவு திரும்பும்னே தெரியல. நான் என்னாலான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம் சார். வேண்டாமா? ஆமா டாக்டர், அவன் கொஞ்ச நாள் கோமாலே இருக்கட்டும். ஓய், அவனுக்கு இதே வேலையா போச்சு டாக்டர். ஆவுனா மண்டையில் அடிபடுறது. அப்படி அடிப்படலன்னு வச்சுங்க, கோவத்துல அவனே கட்டி எடுத்து டம்முன்னு தலையில அடிச்சுக்கிறான். அப்புறம் கோமால படுத்துறான். அப்படியா? ஆமா டாக்டர், அவனுக்கு கோமா ஸ்டேஜ்னா ரொம்ப பிடிக்கும். டிராமா ஸ்டேஜ் பிடிக்குதுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. Yes. ஆனா கோமா ஸ்டேஜ் பிடிக்கும்ன்றீங்களே, இது ரொம்ப தப்பாச்சே. அதே கவலை தான் டாக்டர் எங்களுக்கும். கொஞ்ச நாளைக்கு இவன் இப்படியே படுத்துருக்கட்டும், நாங்க எங்க வேலையெல்லாம் ஈஸியா முடிச்சுக்கிறோம். உங்க வேலை என்ன? அவன் வேலை தான் சார் என் வேலை. அவன் வேலை என்ன? நாங்க என்ன வேலை செய்யறோமோ அதாங்க அவன் வேலையும். ஓ அப்படியா? ஒரு டாக்டரா நான் இதை செய்யக்கூடாது. இருந்தாலும் அவங்க ரிக்வஸ்டுக்காக நான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்லோ பண்றேன். நீங்க பில் கட்டுறத பாஸ் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலையப்படாதீங்க, கரெக்டா கொடுத்துருவோம். அப்படின்னா ஓகே, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அவங்க வந்து பில்லு கட்டினோடனே உன்னைய வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணா. வா, கண்ணு முன்னாலே நிற்கிறான். பரிமளம், பரிமளம் வரேங்க. பரிமளம், இதுல மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி பட்டு சொக்கா புடி. இதுல உனக்கு எனக்கு பொண்ணுக்கு எல்லாருக்கும் பட்டு துணி. அந்த கையில வாங்கிக்க. என்னது இது? என்ன வச்சிருக்காங்க? கல்யாணத்துக்காக மருதாணி வச்சிருக்கேன். அப்படியா? செவந்திருக்கா பாப்போம், காட்டு. ஐ பாதுஷா, இது வேறு காலையில 9:10 முருகன் கோயில்ல முகூர்த்தத்தை வச்சிருக்கேன். நாளைக்கு வாப்பா கல்யாணம். ஆமாண்டா செல்லம். நான் தானேப்பா பொண்ணு. ஆமாண்டா செல்லம், இதுல என்னடா சந்தேகம்? கேட்டதெல்லாம் கொடுத்தாரு அவர் தானே மாப்பிள்ள. ஆமாண்டா.
எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்ப்பா. என்னம்மா? அவர் என்னை விட குள்ளமா இருக்கார்ல, தாலி கட்ட அவர் கேட்டலன்னா? எட்டுண்டா நின்னுகிட்டா தாலி கட்டுறாங்க, உட்காந்துட்டு தானே தாலி கட்டுவாங்க. உட்காந்துட்டும் எட்டலன்னா? ஐயோ, படுக்க வச்சாவது கட்ட வைக்கிறேன். ஏன் இப்படி கேள்வி கேட்டு என்ன கொல்ற? ஏன் இப்படி கலற? கொடு. நீங்க ஏன் திருட்டு கல்யாணம் மாதிரி அவசரமா நடத்துறீங்க இத? ஏம்மா, உன் பொண்ணு இருக்காளே, உன் பொண்ணு. சரி என் பொண்ணு, அப்படி வா. அவ இப்ப பண்ணிட்டு போனதை பார்த்த இல்ல. இத மலேசியா மாப்பிள்ள பாத்துட்டாருன்னு வெயி, பேக் ஆயிட்டாருன்னா நாளைக்கு அப்புறம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? தாலியை நான் கட்டுறேன் மாமா. பார்த்து நீ அவ கழுத்துல தாலி கட்டுறதை விட அவளை அப்படியே பாழுங்கணத்துல தள்ளி நானே அவளை கொன்னுடு வேண்டாம். இது பாரு பாலாஜி, நடக்க போற விஷயத்தை பத்தி யோசி. நாளை காலையில என் பொண்ணுக்கும் அந்த மலேசியா மாப்பிள்ளைக்கும் முகூர்த்தம். 4 மணிக்கு நீ எந்திரிச்சு மாப்பிள்ளைய நம்ம வண்டியில கூட்டிக்கிட்டு நேரா கோவிலுக்கு வர. நான் உங்க அக்கா கல்யாண பொண்ணு 3 பேரும் கால் டாக்ஸியில கோவிலுக்கு போறோம். இதுல ஏதாவது சொதப்புன உன்னுடுவேன், தெரியுதா? கல்யாண மாப்பிள்ளை ஆக வேண்டிய நான் கல்யாண மாப்பிள்ளையை கூட்டு வரணுமா? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத நான் பார்க்கறேன். நாளை காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். கார் பிரேக் ஒயரை கட் பண்றேன். அந்த கார்ல மாப்பிள்ளையை மட்டும் தனியா ஏத்தி அனுப்புறேன். அந்த காரு நேரா ஒரு மரத்துல போய் டமால்னு மோதும். மாப்பிள்ளை மண்டையா போட்டுருவான். உடனே எங்க அக்கா கொய்யோ முய்யோன்னு அழுகும். அதை பார்த்த என் மாமா நேரா ஓடியாந்து என் காலில் தொப்பிக்கிட்டேன்னு விழுந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு என்கிட்ட கெஞ்சுவான். லைட்டா பிகு பண்ற மாதிரி பண்ணி நைஸா நாமளே தாலியை கட்டிடுவோம். ஏய், நாளைக்கு பிரேக் ஒயரை கட் பண்ணி உன் கல்யாண கனவுக்கே நான் பிரேக் போடுறேன்டா. பிளான் சக்சஸ்.